எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டே 3 ஆஃப் பார்சிலோனா ஆர்ட் மியூசியம் வந்து டே 2 ஆஃப் பார்சிலோனால அப்லோட் பண்ணியிருக்குங்க. அப்லோட் பண்ணி 2 டேஸ் ஆச்சு. பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது டே 3 அந்த இது பார்த்துட்டு மறுநாள் வந்து பக்கத்தில வந்து ஒரு பெரிய பார்க் இருக்குது அப்டின்னாங்க. நாங்க அங்க ஸ்டே பண்ணியிருந்த ரூம்ல இருந்து கிளம்பி அங்க போனோம். பார்க் அப்டின்னா நம்ம ஊர் மாரி ஊஞ்சல், சீசா அந்த மாரி எதுவும் இருக்காது. இது ஒரு வித்தியாசமா இருக்கும். இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவ்ளோ ஒரு பிரமிப்பா இருந்ததுங்க. அதாவது கல் இருக்குதுல்ல, நல்லா பாறாங்கற்களா இருக்கிறத வச்சே பயன்படுத்தியே இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க்கிடெக்ட் எல்லாமே வெறும் கல்லு மட்டும் தான். மண் எதுவுமே கிடையாது. பயன்படுத்தல. அது ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸ் மாரி இருந்தது. நடக்கிறது ரொம்ப நடையா இருந்ததுங்க. அ குழந்தைங்கள வந்து கூட்டிட்டு போகும்போது பாதி தூரம் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உட்காந்து நம்ம போற மாதிரி இருக்கும். அதில ஸ்டெப்ஸும் நெறைய இருந்தது. ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, சின்ன சின்ன ஸ்டெப்ஸா இல்லாம பெரிய ஸ்டெப்ஸா இருந்தது. இது வந்து நம்ம பார்க்க போறது வந்து மேல டாப் வரைக்கும் போறது. ஒரு ஃபாரஸ்ட் இதுனா எப்டி இருக்கும்? அதே போலயே இருந்தது. சைட்ல எல்லாமே நெறைய மரங்கள், பெரிய பெரிய மரங்களா இருந்தது. வெதர் வந்து கொஞ்சம் கோல்டா இருந்ததுங்க. வித்தியாசமா இருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு. இது பாருங்க பைன் ட்ரீ மாரி மேல சின்ன வந்து குட்டி ட்ரீயா இருக்குது. அதுக்கு கீழ வந்து அழகா ஒரு கூம்பு மாதிரி அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. இப்ப நம்ம ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல வந்தோங்க. மேல வந்து பார்த்தா டாப் வியூல அவ்ளோ அழகா இருந்ததுங்க. எல்லாமே தெரிஞ்சது. வீடு எல்லாமே சுத்திலும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து வந்து பார்த்தோம். அங்க பார்த்தோன்னா, அது இன்னும் கொஞ்சம் ஹைட்ல தெரிந்தது. ஆப்போசிட்ல ஒரு சர்ச் இருந்தது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. கீழ இருந்து டாப் டாப் வியூக்கு மேல வந்து அவ்ளோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம நடந்து வர மாதிரி இருந்தது. வயசானவங்க நம்ம இந்தியாலருந்து யாரோ இப்ப நம்ம அம்மா, அப்பாலாம் கூட்டு வர்றோம். இங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்டின்னும்போது, அவங்களுக்கு காமிக்கிறோம் அப்டின்னும்போது, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அ அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு வந்தோம். இந்த இடம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, பெரிய இடமா இருந்ததுங்க. சுத்திலும் மரங்கள், சுத்திலும் டிசைன் டிசைனான அ ஸ் கற்கள் வச்சிருந்த பதிச்சதா இருந்தது. இது இன்னொரு வியூவு. இது பாருங்க ரொம்ப அழகா இருக்குதுல்ல. பார்த்த வியூ மாதிரியே தான் இதுவும் இருக்கும். பட் ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்தது. ஒரு கேவ்க்குள்ள போன மாரி இருந்துச்சுங்க இது எல்லாமே. அது கேவ்னா நம்மளுக்கு வந்து மூடி இருக்கும். இது ஓப்பன் கேவ்னு வச்சுக்கலாம். அவ்ளோ ஒரு அழகா பியூட்டிஃபுல்லா இருந்தது. நெறைய பேர் இங்க சென்டர்ல வந்து நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வந்து அ குழந்தைங்களோட நல்லா ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, நல்லா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு, நல்லா வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து உட்காந்து இந்த மாரி போலாம். சாப்ட்டுட்டு, இது அந்த பிளேஸ் முடிச்சுட்டு, இன்னொரு பிளேஸ்க்குள்ள அப்டியே நடந்து வந்தோம்னா, அது பார்த்தது எல்லாமே கற்காலா இருந்துச்சுல. இது பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து புதுசா கட்டியிருப்பாங்க போல அதுக்கப்புறம். இது நல்லா பளிங்கு கற்கால் மாரி நல்லா இதா இருந்தது. இங்கேயும் நல்லா அழகழகா இந்த தூண்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல்லா வியூ பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ரொம்பவே நல்லா இருக்குதுல்லங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அ இந்த இதோட இது எல்லாமே நல்லா சாஃப்ட்டா, சுத்தமா அவ்ளோ நீட்டா இருந்ததுங்க ஒவ்வொன்னும். இந்த இது தொடும்போது கொஞ்சம் ஹார்டா இருந்தது. நல்லா இருந்தது. இங்க சென்டர்ல நின்னு அழகா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா வசதியா இருந்தது. இந்த தூண் எல்லாமே ரொம்ப பெருசா இருந்தது. காற்றோட்டமா இருந்தது சுத்திலும். மேலேயும் பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா கொஞ்சம் குளு குளுன்னு இருந்தது. இப்ப டாப் வியூக்கு வந்தாச்சு. இது பார்க்கறதுக்கு ஏதோ இந்த ஜிஞ்சர் பிரெட் நம்ம சாங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த இது பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்க ஆப்போசிட்ல. அந்த இதுலருந்து மேல டாப் வந்தோனே, மறுபடியும் கீழ படிக்கட்டா இருந்தது. ஆனா, நான் அந்த உள்ள அந்த ஜிஞ்சர் பிரெட் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள நான் போகலங்க. எவ்ளோ தூரம் தான் அலையிறது, எவ்ளோ தான் நடக்கிறது. அப்டியே நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சைடு கேவ் மாரி இதுக்கு ஒரு வியூ இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது இந்த இது. இது லாஸ்ட் வரைக்கும் இப்படியே போகுதுங்க. நேர்ல பார்க்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப அழகா இருந்தது. அந்த வியூ பார்க்கறதுக்கு. நாங்க அதுக்கப்புறம் ஒரு கீழ் இதுக்கு வந்தாச்சு. கீழ் இதுல வந்தோனே பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி புறாவெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து சுத்திலும் மரங்கள். சுத்திலும் வந்து பாருங்க எவ்வளவு பிரமிப்பாவும், அழகாவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து ஓரமா நின்னு ஃபோட்டோவா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் நின்ன இடத்துலருந்து அங்க போறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா, அவ்ளோ பெரிய ஸ்பேஸ் வந்து இருந்தது. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது நம்ம கீழ பார்த்த அதே இதையே இன்னும் கொஞ்சம் டாப் வியூல பார்க்கறதுக்கு அது ரொம்ப அழகா இருந்தது.
அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க இந்த பிளேஸு. ஆனா, நம்ம வந்து அ கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவோம். அவ்வளோதான். ஒரு நாள் ஃபுல்லுமே இங்க வந்து வந்தோம் அப்டின்னா, காலைல வந்து ஒரு 7:00 போல வீட்லருந்து கெளம்பி ஒரு 8:00 இங்க ரீச் ஆனோம் அப்டின்னா, நல்லா 1:30 வரைக்கும் இங்க இருந்துட்டு அப்டியே லஞ்ச் சாப்ட்டு வீட்டுக்கு போறோம். அந்த மாரி வச்சுக்கலாம். அவ்ளோ நல்லா இருந்தது. இங்க பாருங்க, இந்த ஸ்டோன் பெஞ்ச்ல உட்காந்துட்டே சைட்ல இருக்கிற அந்த இயற்கையெல்லாம் சூப்பரா ரசிக்கிறாங்க எல்லாருமே. நானும் அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா ரசிச்சேன். சைட்ல இருக்கிற அந்த சர்ச்சு, அதேபோல வந்து நல்லா சின்ன சின்ன வீடுங்க, அந்த மரங்கள், காற்றோட்டத்தோட அவ்ளோ மனசுக்கு வந்து அமைதியா ரொம்பவே என்ஜாய் பண்ற மாரி இருந்தது. பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து கீழ இறங்குனா, இன்னொரு காடு மாரி ஒரு பெரியது. ஆட்களா போய்க்கிட்டு இருந்தாங்க. "என்னடா எங்கடா போறாங்க?" அப்படின்னு சொல்லி நம்ம போனா, இது ஒரு ஸ்லோப் மாரியே போது இதுவும். இது பார்க்கும்போது எனக்கு அழகர் கோயில்ல நம்ம இந்த டாப்ல வந்து மேல போவோம்ல, அந்த ஞாபகம் வந்துருச்சு. அது ஆனா என்னால அங்க வந்து போக முடியல. பசங்கள மட்டும் அனுப்பிட்டு, சாப்பிடுற டைம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு நானும் என்னோட பெரிய பொண்ணு மட்டும் தாங்க இங்க வந்தோம். சின்ன பொண்ணு வந்து அவங்க அப்பா கூட இருந்தாங்க. இங்க வந்து அ ஆர்டர் எடுக்கிறதுக்காக தான் எனக்கு பயங்கரமா கால்லாம் வலிச்சிடுச்சு. அதனால என் பெரிய பொண்ணுகிட்டக்கே போய் சொல்லி, "நீ ஏன் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வா" அப்படின்னு சேர்ல உட்காந்துட்டு, அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு, அதையும் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து நம்ம வியூவர்ஸ்க்காக காமிக்கலாம் அப்படின்னு நான் வந்து எடுத்தேன். இது வந்து ஒரு ம் அ நேச்சோஸ் ஷாப் தாங்க. நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நேச்சோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சிப்ஸ் மாரி தான் இருக்கும். ஆனா வந்து ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இது இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா, டாக்கோஸ் இதுலயே நம்ம நேச்சோஸும் இருக்கும். ஒரு இது வாங்கலான்னு பார்த்தா, ஃபுல்லுமே சீஸு. எனக்கு சீஸே சுத்தமா பிடிக்காது. ஆனா, நான் ஆர்டர் பண்ணதுல சீஸ் இருக்குன்றதே எனக்கு தெரியல. ஆர்டர் பண்ணியாச்சு. ஏதோ இருந்தது. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பொட்டேட்டோல பண்ணது தான். ஆனா, மரவள்ளி கிழங்கு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டா, டேஸ்ட்டா இருந்தது. ஒரு இது சாப்பிடுறதுக்கே நம்மளுக்கு வந்து பயங்கர ஒரு ஆளுக்கு சாப்பிட முடியாது. 1 வாங்கி 2 பேர் சாப்பிடலாம். மஸ்டர்ட் சாஸ் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. இந்த டாக்கோஸ் வந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு அந்த ரேஞ்சுக்கு இதாகல. பட் ஏன்னா அது வந்து ரொம்ப கிரிஸ்பியா இருந்தது. கோல்டா இருந்தது. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. அது கூட நம்ம ஒரு கிட்ஸ் மெனுல ஜூஸும் வாங்கிக்கிட்டோம் பாப்பாவுக்கு. அ நல்லா அந்த இத வந்து டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். காரமாலாம் இல்ல. ஆனா சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்தது. இந்த டாக்கோஸ் இத வந்து எவ்வளோ தூரம் சாப்பிட முடியுமோ, அவ்வளோ தூரம் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பலான்னு. நானா அந்த நேச்சோஸ் பார்க்குறீங்களா, அவ்ளோ சூப்பரா நல்லா டேஸ்ட்டா இருந்தது. அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி உணவுகள் தான் இங்க மோஸ்ட்லி கிடைக்கும். நம்ம ஊர் மாரி தோசை, இட்லி அந்த மாதிரிலாம் ரொம்ப கிடைக்காது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நைட்டு டின்னர் வந்து நாங்க நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அ அது பார்த்தீங்க அப்படின்னா, பவுல் நூடுல்ஸ் மாரி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் இந்த நூடுல்ஸு. இது கூடயே நம்மளுக்கு வந்து சிக்கன் வச்சு இது பண்ணது. அது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். இந்த அதுக்கு அடுத்த பாக்ஸ்ல இருக்க நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா, எள்ளு எல்லாம் கருப்பு எள்ளு போட்டு, கேரட் போட்டு, அ கொட மிளகா போட்டு, அது ஒரு ஃப்ளேவர்ல இருக்கும். அந்த நூடுல்ஸு. ரொம்ப நல்லா இருந்தது இந்த நூடுல்ஸ் எல்லாம். அப்புறம் என்ன, ஒரேடியா நடந்து நடந்து சலிச்சு போயி, அந்த ரூமுக்கு வந்து இந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மட்டைய சாய்ச்சாச்சு. நல்லா ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து எங்க போனோம், என்ன ஏதுன்றத தொடர்ந்து நான் வீடியோல அப்லோட் பண்றேன். சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.